போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா நம்ம செல்போனை புடுங்கி வச்சுக்குவாங்களோ அப்படின்ற பயம் இனிமே இல்ல. இதுக்காக பயந்து நம்ம செல்போனை ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. கோர்ட் இப்ப சாமானிய மக்களுக்காக ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்திருக்கு. பொதுவா நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போனா செல்போனை கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தால குஜராத் மாநிலத்துல ஒரு சாதாரண மனுஷன் தொடுத்த வழக்குல நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு மிலிட்டரி கேம்போ இல்ல ரகசிய ஏரியாவோ கிடையாது. அது ஒரு பொது இடம். அங்க விசாரணை அப்படின்றது நடந்தா ஒரு சாதாரண குடிமகன் செல்போன்ல அதை வீடியோவோ இல்ல போட்டோவோ பதிவு பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. அதுல அதிகாரிகளோ சட்டமோ தலையிட முடியாது அப்படின்னு நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஏற்கனவே மும்பை ஹைகோர்ட்டும் இப்படித்தான் ஒரு மாசான தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு உரிமை இருக்குன்னு போலீஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கேமராவை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஷூட் பண்ணி அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன தப்பு நடந்தாலும் உங்க போன்லயே அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்க சேகரிக்கலாம் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி இருக்கு. சட்டம் எப்பவுமே தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒரு முழுமையான ஆயுதம். இந்த மாதிரி ஒரு உரிமை இருக்குன்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே தெரிஞ்சுக்கட்டும். சூப்பர்ரா.